கர்த்தர் மன்றதாக இன்றைய வசனம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. கர்த்தர் மன்றதாக இந்த வசனம் பார்க்கும்போது இயேசு சொல்லும்போது ஒரு வசனம் இருப்பார், வெளிக்கு வராத ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அவர் பூமியில் வாழ்ந்த காலத்திலையுமே அநேக மறைபொருளை வெளிப்படுத்தினார். பூமியின் எல்லா காரியத்தையும் மறைபொருள் வெளிப்படுத்தினார். கடைசி அடுத்தது அவருடைய காலத்துக்கு பிறகு சீஷர்கள் யோவானுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார். அவருக்கு காலத்துக்கு பிறகு பூமியின் கடைசி வெளிப்படுத்தினார். அடுத்த விசேஷமாக இந்த பூமியை நம்ம என்ன வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் எல்லாவற்றையுமே தேவன் ஒரு நாள் வெளியரங்கமாக்குவார். நம்ம நியாயத்தீர்ப்பு நாளில் எல்லாமே வெளியரங்கமாகும். இந்த பூமியில் கர்த்தர் வெளிப்படுத்தினார், அடுத்தது யோவானுக்கு வெளிப்படுத்தினார், கடைசி காலம் வரை தேவன் வெளிப்படுத்தினார். அடுத்தது நம்ம வாழ்க்கையே எல்லாம் வெளிப்படுத்துவார், எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துவார். எல்லாமே வெளியரங்கும். எந்த உலகத்தில் எதுவுமே ஹிட்டன் கிடையாது. அந்த நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம எதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம், மறைவாக செஞ்சிட்ருக்கலாம், எல்லாமே வெளிக்கு வரும் ஒரு நாள். நம்ம கர்த்தர் முன்பாக நியாயத்தீர்ப்பில் நிற்கும்போது நம்ம எல்லாமே நம்ம முன்னே நிற்கும். நம்ம இன்னைக்கு சில யாரும் பார்க்கலன்னு நம்ம செய்யலாம். ஆனால் ஒரு நாள் எல்லாருக்கும் முன்னே பார்க்கும்போது நீ நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்போது நம்முடைய நல்லது கெட்டது எல்லாம் வரும்ல. ஸோ அப்படி வரும்போது நம்ம வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்று தனிப்பட்ட முறையிலையோ பப்ளிக்லையோ ஏதாவது பாவங்கள் ஏதாவது செஞ்சிருப்போமானால் நம்ம தேவன் துக்கப்படும்போது செய்வானால் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு இனி உள்ள காலங்களில் பரிசுத்தமாக நம்ம நினச்சிக்கணும். நம்ம செய்கிறது ஒரு நாள் எல்லாத்துக்கும் முன்பாக வரும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு காரியத்தையும் செய்வோமானால் நம்ம அநேக பாவத்தில் விலகிக்கலாம். ஒரு நாள் கர்த்தர் எல்லாத்தையும் கொண்டு வருவார். அவர் ரத்தத்தால் மன்னிப்பு கேட்போம், அவரோட பலன் கேட்போம். நம்ம பலத்தினால் பரிசுத்தம் ஆட முடியாது. பரிசுத்தாவின் பலத்தோடு பரிசுத்தம் ஆடுவோம். எந்த ஒரு வெளியரங்கமானாலும் எங்கே வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு சாட்சியில் வாழ்க்கை வாழும், பூமியில் வாழும், பரலோகத்திலையும் நித்திய ஜீவனுக்கு நம்ம தடையில்லாதபடி போக கிருபை செய்வார். அர்ப்பணிப்போம். பூமியில் சாட்சித்து பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தினக்கு விஷயவராக. ஆமென்.